வணக்கம். சிலோன் பசலைக்கீரை வச்சு நம்ம எப்படி ஒரு குழி பணியாரம் செய்யலான்றத பார்ப்போம். முதல்ல ஒரு டவால வந்து எண்ணெய் ஊத்திட்டு, வெங்காயம், இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. வதங்கி முடிச்சோனே நம்ம துருவிய கேரட்டு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு, இந்த கீரையும் போட்டு நல்லா கொஞ்சம் லேசா வதக்கிக்கங்க. வதக்கி முடிச்சு ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவுல வந்து இத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நம்ம குழி பணியாரத்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு வந்து குழி பணியாரத்துக்கு பதில் வேஃபில் மிஷின்ல வச்சு குழி பணியாரம் மாரி அந்த ஸ்டைல்ல நான் ஊத்தியிருக்கேன். சும்மா ஒரு மாறுதலுக்காக தான் செய்து பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் குழி பணியாரத்திலே ஊத்துறோமே, இதில ஊத்தி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எண்ணெயும் குறைவா செலவாச்சு. சின்ன பிள்ளைங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாவும் நம்ம குடுக்கலாம் இத. வித்தியாசமா இருக்கிறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் யோசனையோட தான் இந்த மிஷின்ல முதல்ல ஊத்துனேன். ஏன்னா கீரை, கேரட்லாம் போட்டதுனால எடுக்க வருமான்னு பார்த்தேன். ஆனா நல்லாவே வந்தது. இந்த வேஃபில் பணியாரத்துக்கு சாம்பார் இல்ல கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். கீரை சாப்பிடாத குழந்தை கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.